போராட்டமான காலத்தில், கர்த்தர் மறைஞ்சிருக்கிற காலத்தில், ஒரு வனாந்தரமான ஒரு பாதையில் ஏசப்பா அவங்கள நடத்தும் போது உங்க வாயிலிருந்து ஆண்டவர் என்ன எதிர்பார்ப்பார் அப்படின்னு சொன்னா ஃபெய்த். இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தில் ஆண்டவர் வனாந்தரத்தில் நடத்தும் போது 20 லட்சம் பேர்ல இந்த 2 பேரும் போய் மற்றவங்க யாரும் போகாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? 20 வயசுக்கு மேல இருக்கிற எல்லாருமே வனாந்தரத்தில் செத்து மடிஞ்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க வனாந்தரத்தில் நடத்தும் போது என்ன வார்த்தையை பேசல? சொல்லுங்க பிரதர். கர்த்தர் நடத்துகிற இந்த பாதையில நீங்க நெகட்டிவா பேசாதீங்க, பேசாதீங்க, பேசாதீங்க. ஒன்னும் யோசிக்க வேண்டாம். இதை விட எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தெல்லாம் கர்த்தர் உங்களை தூக்கி எடுத்திருக்கிறாரு. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சுற்றி நெருங்கி நிற்க, உங்களுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி நிற்கிற சாட்சிகள் 1-2 இல்லை, 1-2 இல்லை, மேகம் போன்ற திரளான சாட்சி, திரளான சாட்சி. இவ்வளவு சாட்சி உங்களுக்கு முன்னாடி நிற்கும் போது கர்த்தர் உங்களை ஒரு வனாந்தரமான பாதையில் கர்த்தர் நடத்தும் போது உங்க வாயிலிருந்து மட்டும் என்ன வார்த்தை வரணும்னா, செய்வாரு பாஸ்டர் ஆண்டவர், நடத்துவார் பாஸ்டர் ஆண்டவர், விடுவிப்பார் பாஸ்டர் ஆண்டவர், உயர்த்துவார் பாஸ்டர் ஆண்டவர், ஆண்டவரால முடியும் பாஸ்டர், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே எந்த மதிலையும் தாண்டுவேன், தாண்டுவேன், தாண்டுவேன். ஃபெய்த்ஃபுல், ஃபெய்த்ஃபுல். ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக இந்த ஒரு பீரியட் ஆண்டவர் இந்த மாதிரி இந்த காலத்துக்குள்ள அலங்கரிக்கிற காலத்திற்கு முன்பாக இந்த போராட்ட காலத்தில் நடத்தும் போது கர்த்தர் யோபுனிடத்துல என்ன எதிர்பார்த்தார் அப்படின்னு சொன்னா, ஒரு வசனத்தை வாசிக்க முடியும். 12ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனம். 12ஆம் அதிகாரம் 4வது வசனம். யோபு 12ஆம் அதிகாரம் 4வது வசனம். என் சிநேகிதரால் நான் நிந்திக்கப்பட்டு தேவனை நோக்கி பிரார்த்திப்பேன், அவர் எனக்கு மறு உத்தரவு அருளுவார், உத்தமனாகிய நீதிமான் பரியாசம் பண்ணப்படுகிற. இன்னொரு கூட விஷயம் கூட வாசிக்கலாம் அந்த வசனத்தை. 4வது வசனம். என் சிநேகிதரால் நான் நிந்திக்கப்பட்டு தேவனை நோக்கி பிரார்த்திப்பேன், அவர் எனக்கு மறு உத்தரவு அருளுவார், உத்தமனாகிய நீதிமான் பரியாசம் பண்ணப்படுகிறான். இந்த வசனம் நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, இந்த யோபு இந்த போராட்டமான காலத்துக்குள்ள போகும்போது தனக்கு எத்தனையோ பிரச்சனை வந்தாலும் மனசுக்குள்ள ஒரு முடிவு எடுக்கிறாரு. நான் எதை குறித்து என்னை பரியாசம் பண்றாங்க, என்னை திட்டுறாங்க, என்னை கேவலப்படுத்துறாங்க, ஆனா நான் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னா, நான் எதையும் யோசிக்க மாட்டேன், அதற்கு பதிலாய் நான் பிரார்த்திப்பேன், நான் ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுவேன். அப்படின்னா ஒரு போராட்டமான காலத்துக்குள்ள ஒரு தேவனுடைய பிள்ளையை ஆண்டவர் கொண்டு போகும்போது நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா, அந்த போராட்டமான அந்த சூழ்நிலையை குறித்து யோசிக்கவே கூடாது. ஃபர்ஸ்ட் நெகட்டிவா பேசக்கூடாது, அவிசுவாசமா பேசக்கூடாது. நம்பர் 2, இரண்டாவது, அதை குறித்து நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா சிந்திக்கவே கூடாது. நீங்க போகிற பாதையை குறித்து நீங்க சிந்திக்கவே வேண்டாம், நீங்க அதுக்கு விளக்கம் தேட வேண்டாம், நீங்க அதனுடைய காரியத்தை கூகுளில் போய் சர்ச் பண்ண வேண்டாம். இது இப்படி இருக்கா, அப்படி இருக்கா, இது எப்படி இருக்கு, அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு, இவங்களுக்கு எப்படி இருந்துச்சு. நோ நோ நோ, நீங்க எதையுமே யோசிக்க வேண்டாம், ஃப்ரீயா விடுங்க. ஆராய்ச்சி பண்ணுகிற வேலை நமக்கு அல்ல. போராட்டமான காலத்துக்குள்ள ஒரு தேவனுடைய பிள்ளை போகும்போது நீங்க என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, ஆராய்ச்சி பண்ணக்கூடாது, ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. நான் போகும் வழியை அவர் அறிவார், நான் ஆராய வேண்டிய தேவை. நீங்க ஆராய்ஞ்சிங்கன்னா சோர்ந்து போவீங்க, நீங்க ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா பயப்படுவீங்க, நீங்க ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணு முன்னாடி இருக்கிறது எல்லாமே நெகட்டிவா தான் தெரியும். நீங்க யோசிச்சீங்கன்னா அந்த யோசனை உங்களை எவ்வளவு டவுனா வேணாலும் கொண்டு போகும். அதற்கு மாறாக இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இது உனக்கு போராட்டமான காலம். ஆனா இந்த போராட்டமான காலத்துல அதான் நான் அடிக்கடி சொல்ல, ஸ்டாப் திங்கிங், ஸ்டாப் திங்கிங். நீ யோசிக்கிறத நிறுத்து மகளே. ஏன் என் பிள்ளைக்கு இப்படி இருக்குது, ஏன் என் மகனுக்கு இப்படி இருக்குது, ஏன் எனக்கு இப்படி வந்துருச்சு? கர்த்தர் சொல்றாரு, ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் திங்க் பண்றதை ஸ்டாப் பண்ணு. கர்த்தர் யெகோவா ஈரே
அவர் பார்த்து கொள்வதற்கு வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக நீங்கள் 13ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனத்தையும் 45ஆம் அதிகாரத்தினுடைய 13ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிக்கலாமா? அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகரணம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. நம்பர் 3, இது உங்களுக்கு போராட்டமான காலம். ஆனா இந்த போராட்டமான காலத்துல யோபு எடுத்த மூணாவது காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுது, கொன்று போட்டாலும் ஆண்டவரை மட்டும் நான் என்ன பண்ண மாட்டேன்னா விடவே மாட்டேன். போராட்ட காலத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் எடுக்க வேண்டிய மூணாவது தீர்மானம், நான் ஏசப்பாவை நான் விட போகுது. ஹல்லேலூயா. அவர் என்னை கொன்று போட்டாலும், சொல்லுங்க பார்க்கலாம், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கும். இன்னொரு வழியை நான் தேட மாட்டேன், இன்னொரு கடவுளை கூட நான் தேட மாட்டேன், இன்னொரு மனுஷனை நான் தேட மாட்டேன், இன்னொரு வே எனக்கு இல்லை, நோ வே. எனக்கு கர்த்தர் ஒருத்தர் மட்டும்தான் வழி, அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? கர்த்தர் இன்னைக்கு இந்த 2வது நாள் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை 2 மடங்கு நான் உன்னை அலங்கரிக்க போறேன். கர்த்தர் உங்களை அலங்கரிக்க போறார். கர்த்தர் உங்களை அலங்கரிக்க போறாரு. ஆண்டவர் உங்களை அலங்கரிக்க போறாரு. அடுத்து இன்னொரு கிஃப்டை கொடுத்து ஆண்டவர் உங்களை அலங்கரிக்க போறாரு. இன்னொரு ஆசீர்வாதத்தை கொடுத்து கர்த்தர் உங்களுக்கு அலங்கரிக்க போறாரு. சிலருக்கு குழந்தைகளை கொடுத்து கர்த்தர் அலங்கரிக்க போறாரு. சிலருக்கு திருமணத்தை கொடுத்து ஆண்டவர் அலங்கரிக்க போறாரு. சிலருக்கு வேலைகளை கொடுத்து ஆண்டவர் அலங்கரிக்க போறாரு. சிலருக்கு இந்த கடன்கள் எல்லாம் முடிக்கப்பட்டு கர்த்தர் உங்களுக்கு அலங்கரிக்க போறாரு. சிலருடைய குடும்பத்தில் ஒரு நல்ல நிகழ்ச்சி நடத்து கர்த்தர் உங்களை அலங்கரிக்க போறாரு. உங்களுக்கு கிருபைகளை கொடுத்து கர்த்தர் அலங்கரிக்க போறாரு. உங்களுக்கு அழகை கொடுத்து கர்த்தர் அலங்கரிக்க போறாரு. உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து கர்த்தர் அலங்கரிக்க போறாரு. ஓ ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு அலங்காரம் வரப்போகுது. கர்த்தர் உங்களை அலங்கரிக்க போறாரு. கர்த்தர் உங்களை அலங்கரிக்க போறாரு. சாணியில சாக்கடையில கிடக்கிற சிலர் ஆண்டவர் எடுத்து என்ன பண்ண போறாருன்னா அவர்களை அலங்கரிக்க போறாரு. அம்மே, உங்க அலங்காரத்தை பார்க்கறதுக்கு நிறைய பேர் காத்து கிடக்க போறாங்க. உங்க அலங்காரத்தை பார்த்து நிறைய பேர் பிரமிக்க போறாங்க. உங்க வம்சத்திலே எல்லாரை விட நீங்க நல்லா இருக்க போறீங்க. உங்க குடும்பத்துல எல்லாரை விட நீங்க நல்லா இருக்க போறீங்க. உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரை விட கர்த்தர் உங்களை நல்லா வைக்க போறாரு. உங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் வரப்போகிறது. உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கர்த்தர் வர பண்ண போறாரு. ஆமென். அதுக்கு முன்னாடி ஆண்டவர் ஒரு காலத்துல கொண்டு போற, இது உனக்கு போராட்ட காலம், இது உனக்கு போராட்ட காலம். ஆனா இந்த போராட்ட காலத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கறதுக்கு நம்பர் 1, ஃபர்ஸ்ட், நான் அவிசுவாசமான வார்த்தையை பேச மாட்டேன். நம்பர் 2, இரண்டாவதாக நான் எந்த காரியத்தையும் நான் திங்க் பண்ண மாட்டேன், நான் யோசிக்க மாட்டேன். நம்பர் 3, மூன்றாவது, நான் ஆண்டவரை விடவே மாட்டேன். ஸோ இந்த போராட்டமான காலத்தில் ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா, ஒன்று மறைஞ்சிருக்கிறார், இன்னொன்று பிசாசனுடைய கையில் ஒப்பு கொடுக்கிறார், இன்னொன்று சோதிக்கிறார். இது எப்பதான் நடக்குது? இந்த போராட்ட காலத்துல நடக்குது. ஆனா இது அத்தனையும் நமக்கு தான் மறைஞ்சிருக்குது, ஆனா அவருக்கு எல்லாமே தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஸ்டின் பேப்பரை ப்ரிப்ரேஷன் பண்ணி கொடுக்குற வார்த்தையா இருக்கு, ஆன்சர் தெரியும். நான் நம்புறேன், நான் போகும் பாதைகளை அறிந்திருக்கிற அவர். எத்தனை பேர் எளிமை நிற்கிறீங்க? நான் ஒரு பெரிய ஃபெய்த்தோட இந்த 4வது நாள் நின்றுட்டு இருக்கிறேன். இந்த 4வது நாள் ஒரு பெரிய விசுவாசத்தோட நின்றுட்டு இருக்கிறேன். என்ன அலங்கரிச்ச தேவன் உங்களை அலங்கரிக்க வல்ல. எளிமை நில்லுங்க, சத்தத்தை உயர்த்து. ஆன்லைன்ல இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளும் இந்த கடைசி ஜெபத்துல உங்களால முடிஞ்சா எங்களோட சேர்ந்து கலந்து கொண்டு ராதல ரமதனஹர லோதர ஹதன மௌர ஹதல ரியாகதரல போடரா ரோதன மௌர ஹதல ரதர. பின்னாடி இருக்கிற யாராவது ஒருத்தர் ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட பேசுவாரானால், பாஸ்டர்
நீங்க சொல்றது எஸ் கரெக்ட் பாஸ்டர். ஆண்டவர் என்னமோ ஒரு போராட்டமான ஒரு காலத்துல என்னை கொண்டு போறது மாதிரி நான் ஃபீல் பண்றேன். சில வருஷமாவே இந்த இந்த டிராவல் தான் எனக்கு இருக்குது. நான் ஒரு போராட்டமான காலத்துக்குள்ள கடந்து போறேன். எதுவுமே எனக்கு தெரியல, எல்லாமே எனக்கு எதிராக இருக்குது, எனக்கு கஷ்டமா இருக்குது, ஆனா என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு என் கூட பேசினாரு. இல்ல எனக்காக ஜெபிக்கணுன்றவங்க கொஞ்சம் அப்படியே முன்னாடி வந்து கூட நீங்க நிக்கலாம். இந்த பக்கத்துல கூட இடம் இருக்குது. ஆன்லைன்ல இருக்கிறவங்க அப்படியே ஜெபத்தோட கலந்து கொண்டு கைகளை அப்படியே உயர்த்தி கர்த்தருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணிட்டு, இயேசுவே 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 இயேசுவே, நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். ஆமென். உன்னை அலங்கரிக்கிறவர், உங்களை அலங்கரிக்கிற தேவன், உங்களை சீர்படுத்துகிற தேவன், சீர்படுத்துகிற தேவன். இந்த 100 நாளைக்குள்ள அஸ்திபாரங்களை சீர்படுத்துவார். இந்த 100 நாளைக்குள்ள என்ன சீர்படுத்துவார். இந்த 100 நாளைக்குள்ள என்னிடத்துல இருக்கிற எல்லாத்தையும் அவர் சீர்படுத்துகிற தேவன். அல்லேலூயா அல்லேலூயா.